ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் லைவ்ரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையே விவாகரத்து நடக்க போகுது அப்படின்ற ஒரு டாபிக் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக 1 வீக்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நைட் பார்ட்டினும், இன்னொரு பக்கம் குடும்ப பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொரு இப்போ ரீசெண்டாக கிடைச்ச செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் ரொம்பவே அவங்களோட லைஃப்பில் ஜிங்க் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவியும் நம்ம ஆர்த்தியும் எவர் கிரீன் கப்பிள்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 இயர்ஸாக ஜெயம் ரவி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட படப்பிடிப்பு ஃபங்க்ஷன்லேருந்து நைட் பார்ட்டி வரைக்கும் என்ன அப்படின்னா ஆர்த்தி எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போவார். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு என்ன அப்படின்னா எவர் கிரீன் கப்பிள்ஸாக இருந்தவங்களுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விவாகரத்து அப்படின்ற செய்தி ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மாமியார் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மாமியார் சுஜாதா விஜயகுமார் ஒரு தயாரிப்பாளர். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தயாரிப்பில் ஜெயம் ரவியை வச்சு பல படங்கள் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக சைரன் படம் பண்ணது முதலுக்கு மோசம் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஓரளவு ஏதோ நல்லா போச்சு. இந்த நிலமையில இருக்க பாண்டியராஜ் சுஜாதாட்ட போயிட்டு ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு தன்னோட மருமகனை ஹீரோ ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா அவர்கிட்ட போய் சொன்னப்போ என்ன அப்படின்னா பட்ஜெட் படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 53 கோடி. ஆனால் ஜெயம் ரவி 25 கோடி சம்பளம் கேட்டதுனால, மாப்பிள்ளை உங்களுக்கு மார்க்கெட் அவ்வளோ இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை எனக்கு 25 கோடி கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி சொல்லிட்டாரு. ஸோ பட்ஜெட்டை குறைக்க சொல்லி நம்ம பாண்டியராஜ்கிட்ட சொன்னப்போ அவர் ஒத்துக்காமல் விஜய் சேதுபதிகிட்ட சொல்லி அவர் அவர்கிட்ட ஓகேவும் வாங்கிட்டாரு. ஸோ இந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம ஜெயம் ரவியோட காதுக்கு வந்தப்போ, ஓகே மாமியார் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையில இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்திக்கும் அவங்க மாமியாருக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையில சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. அதனால குடும்பத்தில் ஒரு சலசலப்பு வந்துருச்சு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுஜாதாவும் விஜயகுமாரும் என்ன அப்படின்னா காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சுஜாதா பல சீரியல்களை என்ன அப்படின்னா இயக்கியிருக்காங்க. ஸோ சுஜாதா பார்த்தீங்க அப்படின்னா தயாரிப்பாளராக இருக்காங்க இல்லையா. ஸோ தனக்குன்னு ஒரு என்ன அப்படின்னா ஒரு அங்கீகாரம் இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தியும் எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ ஆர்த்தி என்ன அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்காங்க. ஸோ சினி ஃபீல்ட்லையும் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் 15 இயர்ஸாக ஒரு குடும்ப பொறுப்புலே இருக்கணும், நம்ம தாயாகவும் ஒரு ஒய்ஃபாகவும் மட்டுமே இருக்கணும், தனக்குன்னு ஒரு தன்னோட ஃப்ரெண்டான த்ரிஷாலாம் ஒரு முன்னணி நடிகையாக இருக்கும்போது நம்மளும் ஒரு நடிகையாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி ஃபீல்டில் என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஜெயம் ரவிட்ட நியூஸை சொன்னப்போ, ஜெயம் ரவி நோ நீ சினி ஃபீல்டில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா நம்ம ஆர்த்திக்கு கண்டிஷன் போட்டதாகவும் ஒரு பக்கம் பேச்சு போகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்த்தி ஜெயம் ரவியோட ஃபோட்டோஸ் அண்ட் அவங்களோட சைல்டோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவங்களோட சோஷியல் மீடியா சைட்லேருந்து எடுத்துகிட்டு எனக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் வேணும். ஸோ என்னோட ப்ரொஃபைலில் இவங்களோட அந்த என்ன சொல்கிறது நியூஸ்லாம் தேவையில்லை, என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட சைல்டோட இதெல்லாம் நான் இதில் ஷேர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ப்ரைவசியாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தனக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னு நினச்சாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தோட சிங்க் ஆகுறதுனால ஒருவேளை அப்படி இருக்கலாமோ. ஏன்னா நிறைய பிரபலங்களுக்கும் நடிகைகளுக்கும் இடையில எதனால விவாகரத்து அப்படின்னு ஒன்று ஆகுனா கண்டிப்பாக இது. ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கக்கூடாது, திருமணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி நடிக்கக்கூடாது அப்படின்றதான் மெயினான ரீசனாக இருக்கும். ஸோ இந்த எவர் கிரீன் கப்புள்ஸுக்கு இடையிலையும் இதுதான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன அப்படின்னா செய்திகளை சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் என்ன அப்படின்னா கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சுருக்கதாகவும் அஃபிஷியலாக இன்னும் கூடிய விரைவில் என்ன அப்படின்னா விவாகரத்து அப்படின்னு நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் இது நோ இல்லவே இல்லை அப்படின்னு அவங்க 2 பேருமே எதுவுமே ஓப்பன் அப் பண்ணாததை பார்க்கும்போது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய் பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.